Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. இந்த வீடியோல நம்ம ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓட full details பார்க்கலாம். So ஏஞ்சல் புரோக்கிங்க பத்தி பார்க்கணும்னா இவங்க நம்ம இந்தியாலே one of the oldest stock broking company சொல்லலாம். So ஸ்டார்ட் பண்ணது என்னவோ 1996. ஆனா அப்போ வந்து ஏஞ்சல் புரோக்கிங்ன்ற பேர்ல ஸ்டார்ட் பண்ணல, வேற பேர்ல ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. and டைம் டு டைம் பாத்தீங்கன்னா பேர் மாத்திக்கிட்டே இருந்தாங்க. and கடைசியா 2002ல தான் பாத்தீங்கன்னா ஏஞ்சல் புரோக்கிங்ன்ற பேரே வெச்சாங்க. So இந்த broking industryல இவங்களுக்கு கிட்டத்தட்ட 22 years experience இருக்கு. and இவங்க பாத்தீங்கன்னா full service broking house ன்னு சொல்லலாம். அதாவது பொதுவா broking industries-ல பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கம்பெனிஸ் இருக்கும். ஒன்னு வந்து full service பண்ணுவாங்க, இன்னொன்னு வந்து discount brokerage ன்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்குற Zerodha, Upstox இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா discount brokerage ன்னு சொல்லுவாங்க. அதுவே ICICI Direct, Angel Broking, HDFC Securities, Kotak Securities, Motilal Oswal இப்படி சில கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா full service brokerage ன்னு சொல்லுவாங்க. So இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ்ன்றவங்க மோஸ்ட்லி வந்து புரோக்கரேஜஸ் ஆக்டிவிட்டி மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அந்த சர்வீசஸ் மட்டும் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆனா ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜஸ்ன்றவங்க ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்றது இல்லாம டைம் டு டைம் அவங்களோட ரிசர்ச் அண்ட் அட்வைசஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே போல அவங்களோட கிளைண்ட்ஸ்க்கு வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட்ஸ் கூட செல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜஸ்க்கு எல்லாமே வந்து புரோக்கரேஜ் ஃபீன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவே டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் கிட்ட புரோக்கரேஜ் ஃபீஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் எல்லாமே நல்லா ஹிட் ஆனதுனால ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜஸ் ஆன ஏஞ்சல் புரோக்கிங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட புரோக்கரேஜ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே டிஸ்கவுண்ட் புரோக்கரேஜஸ் மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. ஓகே, இப்போ இந்த ஏஞ்சல் புரோக்கிங்கோட ஓவரால் சர்வீசஸை பார்க்கலாம். இவங்களோட சர்வீசஸ் எல்லாமே ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து புரோக்கிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸ், இன்னொன்று வந்து அதர் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த புரோக்கிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸில் மெயினாக வந்து புரோக்கிங் சர்வீஸ் கொடுப்பாங்க. அதாவது நம்ம ஈக்விட்டி இன்ட்ராடே பண்ணுறதுக்கோ இல்லை டெலிவரி எடுக்கிறதுக்கோ இல்லை ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கம்யூனிட்டி கரன்சி செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது யூஸ்வலாக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன புரோக்கிங் சர்வீசஸ் இருக்கோ அதெல்லாமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த புரோக்கிங் சர்வீஸை தாண்டி அட்வைசரி சர்வீசஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ரிசர்ச் சர்வீஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி, இன்வெஸ்டர் எஜுகேஷன் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் ரிசர்ச் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடாக 54 மெம்பர் டீம் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் இருக்கிற ஃபண்டமெண்டல்ஸ், டெக்னிக்கல்ஸ், டெரிவேட்டிவ், கம்யூனிட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அதை வந்து அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அதே போல இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டாக் ரிலேட்டடாக ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் அதே போல இன்வெஸ்டர் எஜுகேஷன் ரிலேட்டடாக நிறைய நாலேஜ் ஓரியன்டான கண்டென்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த புரோக்கிங் அண்ட் அட்வைசரி சர்வீசஸை தவிர மற்ற என்னென்ன சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. அதாவது கிளைண்ட் கிட்ட ஒரு செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் இல்லைனா இவங்க வந்து மார்ஜின் ப்ரொவைட் பண்ணி அந்த செக்யூரிட்டிஸை ட்ரேட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இப்படி தேர்ட் பார்ட்டி ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அவங்க கிளைண்ட்ஸ்க்கு வந்து செல் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா லோன்ஸ் அகைன்ஸ்ட் ஷேர்ஸ், அதாவது அவங்களோட கிளைண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஷேர்ஸ் வந்து இவங்க கிட்ட அடமானமாக கொடுத்தாங்கன்னா இவங்க அதுக்கு பதிலாக வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் புரோக்கிங் ப்ரொவைட் பண்ணுற ஓவரால் சர்வீசஸ். ஓகே, அடுத்து வந்து இவங்க ஐபிஓவில் வந்ததுக்கு என்ன காரணம்னு சொல்கிறாங்கன்னா இவங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுறதுக்கும் அதே போல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கும் தான் வந்து ஐபிஓவில் வரத்துக்கு காரணம்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கலாம். 2018 பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 101 crores இருந்திருக்கு. ஆனால் அது 2019 பார்த்தீங்கன்னா 76 crores குறைஞ்சிருக்கு. அண்ட் அடுத்த வருஷம் அதாவது 2020 பார்த்தீங்கன்னா 86 crores இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இப்போ 2021 ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் குவார்டரான ஜூன் எண்டட் குவார்டரில் பார்த்தீங்கன்னா 38 crores வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல் பார்க்குறப்போ இவங்களோட ப்ராஃபிட் வந்து அந்தளவுக்கு சஸ்டைனபிளாக க்ரோ ஆகலை. ஆனால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதே போல் 2018 க்ரோ ஆயிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 2017 மார்க்கெட் ரேலியில் நிறைய பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா 2018 ஃபினான்ஷியல் இயரில் இவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்திருந்தது. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஜூன் எண்டட் குவார்டரில் இவங்களோட ப்ராஃபிட் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் இந்தியாவில் இருக்கிற ஓவரால் கிளைண்ட் பேஸை கம்பேர் பண்ணுறப்போ ஏஞ்சல் புரோக்கிங் வந்து 4th largest கம்பெனின்னு சொல்லலாம். அண்ட் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் கம்பெனி வந்து நம்ம Zerodha தான். அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருந்தது இல்லைங்களா, அதில் ஓவரால் டிமேட் அக்கௌண்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து Zerodhaல அதிகமான டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருந்தது. அதுக்கு அடுத்த இடத்துல ஏஞ்சல் புரோக்கிங்கில் தான் வந்து அதிகமான டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஏஞ்சல் புரோக்கிங்கோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்கலாம்.
இவங்களோட ஸ்ட்ராங் பிராண்ட் நேம், அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து லாஸ்ட் 22 இயர்ஸாக இருக்கிறதுன்றது இவங்களோட ஸ்ட்ரென்த்னு சொல்லலாம். அதுவே இவங்களோட ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. அண்ட் இப்போ ஷார்ட்டாக ஆரம்பிக்கிற ஆப்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ப்ரோக்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஈவன் பேடிஎம் கூட ப்ரோக்கிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ்லேருந்து ஃபுல் சர்வீஸ் ப்ரோக்கரேஜஸ் வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய காம்படிஷன் இருக்குது. அண்ட் அதே போல் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறதுனால இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, அடுத்து இவங்களோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இவங்களோட ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 22 அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் க்ளோஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 அன்னைக்கு க்ளோஸ் ஆகுது. அண்ட் இவங்களோட இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 600 crores இருக்குது. அதில் ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து 300 crores அண்ட் ஆஃபர் ஃபார் சேல் வந்து 300 crores. அண்ட் இவங்களோட ஃபேஸ் வேல்யூ வந்து 10 rupees இருக்குது. அண்ட் ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா 305 306 இருக்குது. அண்ட் மார்க்கெட் லாட் வந்து 49 shares. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 49 தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டுத்துலையுமே வந்து லிஸ்ட் ஆகுது. அண்ட் அலாட்மெண்ட் ஃபைனலைசேஷன் டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 அன்னைக்கு, அதாவது மோஸ்ட்லி வந்து செப்டம்பர் 30 தான் வந்து அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் செக் பண்ண முடியும். அதே போல் ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 அன்னைக்கு நடக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அக்டோபர் 1 கூட ரீஃபண்ட் நடக்கும். அண்ட் மோஸ்ட்லி வந்து நெட் பேங்கிங் இல்லாமல் யூபிஐயில் பண்ணீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து 1 to 2 weeks கூட ரீஃபண்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகலாம். அண்ட் இந்த ஐபிஓ லிஸ்ட் ஆகிற டேட்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5 அன்னைக்கு. அண்ட் ரீட்டைல் கேட்டகரியோட போர்ஷன் பார்த்தீங்கன்னா 35% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் நீங்கள் எலிஜிபிள் ஆகணும்னா மினிமம் 1 lot அப்ளை பண்ணணும், இல்லை மேக்ஸிமம் வந்து 13 lots மட்டும் தான் அப்ளை பண்ணணும். அண்ட் இந்த ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 to 45 rupees தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப மோஸ்ட்லி வந்து 10 to 15% தான் வந்து லிஸ்டிங் எண் கொடுக்குன்னு எதிர்பார்க்கலாம். அண்ட் நான் வந்து பர்சனலாக அப்ளை பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணலை. என்னென்ன ரீசன்னு பார்க்குறப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்பவே காம்படிஷன் இருக்குது. அண்ட் அதனாலேயே பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டின்றது ரொம்பவே லிமிட்டடாக தான் இருக்குது. அண்ட் வெளியும் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து லிஸ்டிங் என்ன தான் 10% இல்லை 15% கொடுத்தாலும் அது வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ஏஞ்சல் புரோக்கிங் ஐபிஓவில் நான் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணலை. அண்ட் அதே போல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து வாலடைலாக இருக்குது. ஸோ இந்த மார்க்கெட் ஃபால்ன்றது கண்டினியூ ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற 10% ப்ரீமியம் கூட வராமல் போகும். ஏன்னா இதே போல் தான் எஸ்பிஐ கார்ட்ஸோட ஐபிஓ வந்து மார்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்ட் இருந்தது. ஆனால் இமீடியட்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த பேண்டமிக் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதனால் கிரே மார்க்கெட்டில் வந்து டிமாண்ட் டிராஸ்டிக்காக குறைய ஆரம்பிச்சு லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து பாசிட்டிவாக வரும்னு எதிர்பார்த்து அப்ளை பண்ண அந்த ஐபிஓ வந்து நெகட்டிவ் லிஸ்டிங் கெயின்ஸ் தான் கொடுத்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ ப்ரைஸை தாண்டி மேலே போகிறதுக்கு கிட்டத்தட்ட 3 to 4 months ஆனது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி நீங்களும் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் அந்த டெசிஷனில் நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸுக்காக அப்ளை பண்ணுறீங்களா இல்லை லாங் டேர்ம்காக அப்ளை பண்ணுறீங்களான்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து ஒருவேளை நெகட்டிவாக வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை கம்பெனியில் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறீங்கன்னா அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மோஸ்ட்லி வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் கம்மியானாலும் நீங்கள் லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எஸ்பிஐ கார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு லிஸ்டிங் கெயின்ஸ் நெகட்டிவாக வந்தாலும் நிறைய பேர் செல் பண்ணல, அதை வந்து ஹோல்டு பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸாக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட கார்பரேட் கவர்னன்ஸாக இருக்கட்டும், இதிலலாம் யாருமே வந்து நெகட்டிவ் ஒப்பீனியனில் இல்லை. ஸோ அதனால் லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அதை ஹோல்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அது லாங் டேர்முக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லை அது வந்து லிஸ்டிங் கெயின்ஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்றது. அண்ட் ஒருவேளை கண்டிப்பாக வந்து லிஸ்டிங் கெயின்ஸ் நெகட்டிவாக தான் வரும் நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதை விட மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆன பிறகு அதோட ப்ரைஸ் கம்மியாச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அதை ஆட் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். அண்ட் நான் பர்சனலாக வந்து லிஸ்டிங் கெயின்ஸுக்காகவும் கம்ஃபர்டபுளாக இல்லை அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் இந்த கம்பெனியில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. அண்ட் நீங்களும் வந்து உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டெசிஷன்ஸ் எடுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்றது நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தீங்கன்னா நீங்கள் லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக எதிர்பார்த்து அப்ளை பண்ணுறீங்களா இல்லை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறீங்களான்றது நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட மறுபடியும் உங்கள் முன்னாடி வரேன். அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.